இப்போ ஒரு படம் ஹிட் ஆகணும் அப்படின்னா, அந்த படத்த வந்து பெரிய பட்ஜெட்ல எடுத்திருக்கணும். நல்ல ஃபெமிலியரான ஆக்ட்ரஸ் இருக்கணும். பயங்கரமா ப்ரமோஷன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. படத்துல கன்டென்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே போதும், படம் பயங்கரமா ஹிட் ஆகும் அப்படிங்கிறத இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நெறைய படங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கு. எஸ். அதாவது இப்ப ஜென்ரலாவே நம்ம தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸும் சரி, அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸும் சரி, ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, படங்களே வந்து ஒரு 2 டிஃபரெண்ட்டான கேட்டகரீஸ்ல பிரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது ஒண்ணு பெரிய படம், இன்னொன்னு சின்ன படம் அப்படின்ற மாரி பிரிச்சுட்டாங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இப்ப பெரிய படங்கள் விட சின்ன படங்கள் தான் வந்து பயங்கரமா மக்கள் கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சு, ரொம்ப நாள் தியேட்டர்ல வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னு தான் நெனைக்கிறேன். ஸோ இப்ப பெரிய படங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பட்ஜெட்ல வரும். நல்ல ஃபெமிலியரான ஆக்ட்ரஸ் இருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கிரவுட் வந்துரும். நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஏன்னா, இப்ப ஆல்ரெடி அதுல ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால, ஸோ அவங்களுக்கான ஒரு செட் ஆஃப் ஃபேன் பேஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களும் சரி அண்ட் அதே மாரி படம் பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ப்ரொமோஷன்ஸும் வந்து பயங்கரமா பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல வந்து நல்ல ஒரு கிரவுட் வந்துருவாங்க. கலெக்ஷன் வைஸ்மே ஒரு டீசென்ட்டான ஒரு கலெக்ஷன் பண்ணிரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்துல வந்து கண்டென்ட் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அது அப்படியே கண்டினியூ ஆகும். இன்கேஸ் கண்டென்ட் கரெக்டா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அது அப்படியே அடுத்த வாரத்துல வந்து பயங்கரமா பாதிச்சிரும். அதாவது அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து ஸ்கிரீன்ஸும் கம்மி பண்ணி படங்கள் பெருசா ஓடாது. அண்ட் அதே மாதிரி ஈஸியா நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். ஏன்னா இப்போ பெரிய படங்கள் அப்படிங்கும்போது அதுல ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, பெரிய பட்ஜெட்ல பண்றாங்க அப்படிங்கும்போது பாக்குற ஆடியன்ஸுக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், படம் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணாத பட்சத்துல அந்த படம் அவ்வளவுதான், அடுத்தடுத்த வாரங்கள்ல பெருசா ஓடாது. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா சின்ன படங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல தான் எடுத்திருப்பாங்க. அவ்வளவு ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட்லாம் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அதனாலேயே படத்துடைய அந்த ரிலீஸ் ஃபர்ஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா பெருசா கிரவுட் எல்லாம் போக மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஸ்கிரீன்ஸ் கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படி ஸ்கிரீன்ஸ் கிடைச்சு கம்மியான ஆட்கள் மட்டுமே போய் படம் பார்த்து அப்படி படம் பார்க்கும்போது படத்துல கண்டென்ட் வந்து சரியா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த படம் அப்படியே காணாம போயிடும். இன்கேஸ் அந்த சின்ன படத்துல வந்து கண்டென்ட் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அந்த கம்மியான கிரவுட் அப்படியே அடுத்தடுத்த நாட்கள்ல கொஞ்சம் கிரவுட் அதிகமாகும். வேர்ட் ஆஃப் மவுத்லயே படம் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியே அதிகமா சொல்ல கிரவுட் வந்து அப்படியே வந்துட்டே இருப்பாங்க. அப்படி வரும்போது இங்க கம்மியான ஸ்கிரீன்ஸா இருக்கிறது ஸ்கிரீன் அதிகப்படுத்துவாங்க. அப்படி ஸ்கிரீன் அதிகமாகும் போது கலெக்ஷன் வைஸ்மே பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். தியேட்ரிக்கல் ரன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய படம் சின்ன படம் அப்படிங்கிற இந்த 2 கேட்டகரிஸ்ல எனக்கு தெரிஞ்சு பெரிய படங்கள் விட சின்ன படங்களுக்கு தான் வந்து இப்போ மக்கள் கிட்ட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சு தியேட்டர்ல ரொம்ப நாட்கள் ஓடி எதிர்பார்த்த கலெக்ஷன்ஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் வந்து ஆயிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஆண் பாவம் பொல்லாதது அந்த படத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். படத்துக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. ஆனா படம் ரிலீஸ் ஆன டைம்ல பாத்தீங்கன்னா இப்ப படம் வந்து 5 கோடி பட்ஜெட்ல எடுத்திருந்தாங்க. ரிலீஸ் ஆன முதல் நாள் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 65 லட்சம் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள்ல மக்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்க தியேட்டர் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேல அந்த படம் தியேட்டர்ல ரன் ஆச்சு. ஃபைனலா பாத்தீங்கன்னா 23ல இருந்து 27 கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருந்தது. அதாவது 5 கோடி பட்ஜெட்ல எடுத்த படம் 27 கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் சிறை அப்படிங்கிற படமும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் பிரபு அவரை தவிர மற்றபடி ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளவா கிடையாது. ஸோ அப்படி இருந்தும் அந்த படத்துக்குமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருந்தது. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா 7 கோடி பட்ஜெட்ல வந்து படத்தை எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத்லயே போய் அந்த படத்துக்கு வந்து கூட்டம் அதிகமா வர ஆரம்பிச்சு அது ஃபைனலா வந்து 50 நாட்களுக்கு மேல ஓடி இப்போ வரைக்கும் 31 கோடி வசூல் பண்ணியிருக்கு. அதுல குறிப்பா தமிழ்நாடுல மட்டுமே 27 கோடிக்கு மேல இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குது. ஸோ அதே மாதிரி அடுத்தது இந்த வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருந்த ட்ரிபிள் டி படம் ஜீவா அவர்கள் நடிச்சிருந்தாரு. ஸோ பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பராசக்தி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வா வாத்தியார். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கும்போது இதுக்கு நடுவில் ட்ரிபிள் டி அப்படிங்கிற படம் உள்ள வந்து சைலண்டா வந்து ஒரு பயங்கரமான கலெக்ஷன் வந்து அள்ளிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ரிலீஸ் ஆன அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்னாலும் அதுக்கப்புறம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்ல நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சு தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேல தியேட்டர்ல ரன் ஆகி 10 கோடியில் எடுக்கப்பட்ட இந்த ட்ரிபிள் டி படம் 40 கோடி வந்து வசூல் பண்ணியிருந்தது. 40 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிப்ரவரியில வித் லவ் என்னதான் வந்து அந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருந்த அபிஷன் ஜீவன் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி டைரக்டரா நல்ல ஒரு ஹிட்டான படத்தை கொடுத்திருந்தாலும் அவர் ஹீரோவா டெபியூட் ஆன படம் தான் அந்த வித் லவ். டைரக்டருமே வந்து ஒரு புது டைரக்டர் தான், அவருக்கு அது டெபியூ ஃபிலிம் தான். ஸோ அப்படி இருந்தும் அந்த படம் பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகி 25 நாட்கள்ல 35 கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருந்தது. படத்துடைய பட்ஜெட் மொத்தமாவே
4 கோடி தான். ஸோ அப்படி இருக்கும்போது 25 நாள்லயே 35 கோடி வசூல் பண்ணுச்சு. அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் 40 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இன்னுமே வந்து அந்த படம் தியேட்டர்ல ரன் ஆயிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்த தாய் கிழவி படம், அதுவுமே ஒரு டெபியூ டைரக்டர் எடுத்த படம் தான். ஸோ அந்த படம் வந்து 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் தியேட்டர்ல பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. 10 கோடி பட்ஜெட்ல எடுத்த படம் இப்போ வரைக்கும் 50 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்குது. இன்னுமே நிறைய ஸ்கிரீன்ஸ்ல பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல தியேட்டர் வந்து ஃபில் ஆயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ லோ பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய படங்களுக்கு ரிஸ்க்குமே கம்மி தான், ஆனா குவாலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இப்போ பெரிய பட்ஜெட் படங்கள்ல பார்க்கும்போது அங்க பட்ஜெட்டும் அதிகம், நல்ல ஃபெமிலியரான ஆர்டிஸ்டும் இருப்பாங்க. ஸோ ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்காகவும் அவங்களுடைய ஃபேன்ஸுக்காகவும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். நல்ல மாசான சீன்ஸ் வைக்கணும், அதே மாதிரி நல்ல தியேட்டர் செலிப்ரேஷனுக்காகவே ஒரு சில விஷயங்கள் வைக்கணும், நிறைய மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணி ப்ராப்பரா ஒரு ஃபைட்டு இந்த மாதிரி பாட்டு அப்படின்னு சொல்லி பக்கா கமர்ஷியலா வந்து ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா சின்ன படங்கள்ல வந்து அப்படி இல்லை, இங்க பட்ஜெட்டும் கம்மி, அதே மாதிரி ஃபெமிலியரான ஆர்டிஸ்டும் கிடையாது. அப்படிங்கும்போது நம்ம வந்து கண்டென்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து போதுமானது. அதே மாதிரி இப்போ இந்த ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கிட்ட ஈஸியா கண்டென்ட் வந்து மக்கள் கிட்ட கனெக்ட் ஆகிற மாதிரியும் நம்மளால கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு பெரிய ஹீரோ இருக்காங்க அப்படின்னா ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கா அப்படிங்கறத வந்து பார்ப்பாங்க. ஆனா யாருன்னே தெரியாத அவ்வளவு ஃபெமிலியர் இல்லாத ஒரு ஃபேஸ் வந்து வந்து ஒரு கண்டென்ட்டை நம்ம கிட்ட சொல்லும் போது ஈஸியா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ ஸ்டோரி அந்த படத்துல சொல்லக்கூடிய கண்டென்ட் வைஸ்மே நம்ம பார்க்கும்போது இப்போ பெரிய படங்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு கதை வச்சுட்டு அதுல மற்ற கமர்ஷியல் எலமெண்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த சின்ன படங்கள்ல இப்போ நான் சொன்ன எல்லா படத்துலயுமே நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஈஸியா மக்கள் கூட கனெக்ட் ஆகிற மாதிரியும் ரிலேட்டபிளாவும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வித் லவ் படத்துல வந்து என்ன ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்து அந்த லவ் வந்து சொல்லவே இல்லை, ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப போய் லவ் பண்ணிட்டு இருந்தா அந்த பொண்ணு கிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எல்லார் லைஃப்லயும் நடந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். அதே மாதிரி தான் தாய் கிழவி படம். தாய் கிழவி படமே வந்து ஒரு ரூரல் சப்ஜெக்ட். இன்னைக்குமே வந்து நல்லா இன்டீரியர்ல இருக்கக்கூடிய அந்த ரூரல் ஏரியாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி ரிலேட்டபிளான கண்டென்ட்ஸ் வருது அப்படிங்கும்போது தான் மக்கள் கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சு தியேட்டர்லயும் அதிக நாட்கள் ஓடுது, அதிக கலெக்ஷன் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்க இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? எதனால பெரிய பட்ஜெட் படங்கள் விட சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து மக்கள் கிட்ட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ? உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. In and Out மீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.